நம்முடைய இந்த ஒற்றுமை தான் சங்கிகளை இன்னைக்கு கதற விட்டுட்டு இருக்கு. இதே போல நம்முடைய ஒற்றுமை மேலும் மேலும் வளரணும். இதே போல அவங்களுடைய கதறல் மேலும் மேலும் தொடரணும். நாம போராடி ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையின மாணவர்களை உயர்கல்வி படிக்க முயற்சி பண்ணி அனுப்புறோம். ஆனா ஒன்றிய அரசோட உயர்கல்வி நிறுவனங்கள்ல நம்ம மாணவர்களை படிக்க விடாம மன உளைச்சலை தர்றாங்க. ஒன்றிய அரசுடைய பல்கலைக்கழகங்கள்ல சாதி மத பாகுபாட்டை தடுக்க சமீபத்தில் யூஜிசி சில ரெகுலேஷன்ஸை கொண்டு வந்துச்சு. ஆனா ஒன்றிய பாஜக அரசு அதை எதிர்த்தாங்க, கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்கிட்டாங்க. ஆனா அந்த யூஜிசி ரெகுலேஷன்ஸ் அவசியம் வேணும்னு குரல் கொடுத்தவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, இங்க இருக்கக்கூடிய அடிமை கூட்டத்திற்கு இதை பத்திலாம் கவலை கிடையாது. ஏன்னா பாசிச பாஜகவுடைய முழு நேர அடிமையா அதிமுக மாறிடுச்சு. அதுல இப்ப எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மோடியோட முரட்டு அடிமையாவே மாறிட்டாரு. சுயமரியாதை வாழ்வே சுக வாழ்வுன்னு சொன்னார் தந்தை பெரியார் அவர்கள். ஆனா எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அடிமை வாழ்வே சுக வாழ்வுன்னு வாழ்ந்துட்டு இருக்கிறார். போன நாடாளுமன்ற தேர்தலில் போய் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னாரு? சிறுபான்மையின மக்களே, இந்த முறை எங்களை நம்புங்க, நாங்க எந்த காலத்திலும் பாஜகவோட மீண்டும் கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்னாரா இல்லையா? ஆனா இன்னைக்கு கூட்டணி வச்சதோட மட்டும் நிக்கல. சமீபத்தில் மதுரையில நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். சங்கிக மதுரையில கலவரம் செஞ்ச முயற்சி பண்ணப்போ அதற்கு ஆதரவு குரல் கொடுத்தவர் தான் சிறுபான்மையினுடைய துரோகி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். பாசிச கூட்டத்திற்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு அடிமை பத்தலன்னு புது அடிமைகளுக்கு வலைவிரிச்சு தேடிட்டு இருக்கிறாங்க. ஆகவே இப்படிப்பட்ட பாசிஸ்டுகளையும் அடிமைகளையும் வர்ற சட்டமன்ற தேர்தலில் நாம சேர்ந்து வீழ்த்தி ஆக வேண்டும்.